உலகெங்கிலும் வாழும் வெள்ளாள சொந்தங்களே, உங்கள் முரசு டிவி உலகெங்கும் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. தேவேந்திர குலம் என்று அவர்கள் எந்த காலத்திலும் போட்டுக்கொள்ளலாம். அவர்களுடைய 7 வகையான பட்டியல் இனத்தை தேவேந்திர குல வேளாளர் என்று போட்டுக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் தேவேந்திர குல வேளாளர்னா போகக்கூடாது. தேவேந்திர குலத்தான்னு போடுறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதுக்கு எங்களுக்கு அது சம்பந்தமே கிடையாது. அதை பற்றி நாங்கள் திங்க் பண்ணல. எங்களுடைய ஒரே விஷயம், தேவேந்திர குல வேளாளருங்கிற அந்த பட்டத்தை போடுறதுக்கு உனக்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கிறது? வேளாளர் என்றால் வேலிலிருந்து வேளாண், வேளீர், வேளாளர், வெள்ளாளர், காராளர் அத்தனை பேரும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். பெயரில் ஒவ்வொரு பெயர் மாற்றம், மரபு மாற்றம்னு சொல்லுவாங்க. திரிபுல கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்க ஒழிய இந்த வேளாளர் இனங்கிறதான் ஒவ்வொரு வெள்ளாளர்களுடைய ஆரிஜின். அந்த வெள்ளாளர்கள் யாருன்னா வெள்ளாள முதலியார், வெள்ளாள கவுண்டர், வெள்ளாள பிள்ளை. இந்த 3 இனமும் வெள்ளாளர்கள் இனம். ஸோ அப்படி ஒரு வெள்ளாளர் இனத்தைச் சேர்ந்த ஆதி காலத்தில் ஒரு ஆண்ட குடு வம்சமாக இருந்தது, ஒரு சத்திரிய வம்சமாக இருந்தது, ஒரு தானாதிபதி, சேனாதிபதி, எல்லா வகையான அறிவாற்றலையும் கொண்ட ஒரு சமூகம், நிலவுடைமையாளர் ஒரு சமூகம். இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் எல்லோரும் எங்களுடைய இனம் வேளாளர் என்று சொல்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பட்டத்தை யாருமே யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. எந்தவித ரெக்கார்ட்ஸ் யார்கிட்ட இருந்தாலும் சரி கொண்டு வந்து காமிங்க, எங்கள்கிட்ட உள்ள ரெக்கார்ட்ஸை பேசுவோம். இல்லை நாங்கள் கோர்ட்டில் போட்டு நாங்கள் ஜெயிக்க போகிறது நாங்கள் தான். என்ன எங்களுடைய ஒரே பாயிண்ட்னா, தேவையற்ற உங்கள் மேலும் நாங்கள் வைத்திருக்கிற ஒரு மரியாதை நீங்களே குறைத்து கொள்ள வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நாங்கள் இன்னைக்கு வெள்ளாளர்கள் அத்தனை பேரும் திரண்டோம்னா, எங்களுடைய புரட்சி வெடிச்சிச்சுன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கலவரம் அபாயம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது தேவையில்லாமல் இழுத்து விடாதீங்க. அது தமிழக அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், எந்த அரசுமே தேவையற்ற ஒரு ஜாதிய கலவரத்தை தூண்டுவக்கூடாது. அதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். அதற்காகத்தான் நாங்கள் அறவழியில் போராட தயாராக இருக்கிறோம். இந்த அறவழிக்கு மதிப்பு இல்லை என்றால் எங்களால் எந்த வகையில் வேண்டாலும் போராடுவோம். அதையும் இப்போ நாங்கள் தமிழக அரசுக்கும் சரி, மத்திய அரசுக்கும் சரி எடுத்து சொல்ல தயாராக இருக்கிறோம். இதை நாங்கள் ஒரு எச்சரிக்கையாக சொல்லவில்லை, எங்களுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம். இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து யாருமே வேளாளர் என்ற பட்டத்தை அவங்கவுங்க ஜாதியை அவங்கவுங்க போட்டுக்கோங்க. நாங்கள் இன்னொரு ஜாதியை நாங்கள் போட்டுக்க சொல்கிறோம். உங்க ஜாதிக்குன்னு ஒரு பேர் இருக்கு, உங்களை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. உங்கள் ஜாதிக்கு உங்களுக்கு பெருமையாக வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் ஜாதி பட்டத்தை யூஸ் பண்ணுவதற்கு உங்களுக்கு யார் அந்த தகுதியை கொடுத்தது அப்படிங்கிறதா எங்களுடைய சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைய வரைக்கும் வேளாளர்களுடைய ஒவ்வொரு புள்ளியும், வேளாளருடைய ஒவ்வொரு மதிப்பும் உயர்வும் அப்படியே அப்பட்டமா வரலாற்றில் சான்றுகளாக ஆவணங்களாக பதியப்பட்டிருக்கு. இவ்வளவையும் வைத்திருக்கிற நாங்கள் இன்னைக்கு ஏன் அமைதியா இருக்கிறோம்னா, கெட்டாலும் மேன்மக்கள் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற ஒரு இதுக்கு ஏற்ப நாங்கள் எங்களை பொறுத்தளவுல பெருந்தன்மையாக இருக்கிறோம். அதற்காக நாங்கள் கோலை சாதி அல்ல, அதை முதல்ல சொல்லிடுறோம். பெருந்தன்மையாக இருப்பவர்கள் எல்லாம் கோலை என்று நினைத்து விட வேண்டாம். அதற்கு பிறகு சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை எச்சரிக்கையாகவே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். நன்றி, வணக்கம். வேளாளர் வெள்ளாளர் என்பது எங்களுடைய பட்டம். எங்கள் பிள்ளைமார்களுக்குரிய சொந்தமான பட்டத்தை வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்துவதற்குரிய முகாமை மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, அதை வழங்கக்கூடாது. மீறி வழங்கும் பட்சத்தில் எங்களின் எதிர்ப்புகளை மத்திய மாநில அரசுகள் சந்திக்க நேரிடும். இது ஒரு எச்சரிக்கை.